நலங்கு மாவு சோப் நேச்சர்ஸ் ஆயில் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பெஸ்ட் செல்லிங் கூட. அது எப்படி நான் பண்றேன் அப்படிங்கிறது நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. பட் இப்போ அந்த நலங்கு மாவு சோப் பண்றதுக்கு பின்னாடி நலங்கு மாவு இன்ஃபியூஸ்ட் ஆயில்னு ஒன்று நம்ம அதில் போர் பண்றோம். அதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறதா இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இதுல இப்போ கோகனட் ஆயில் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். அண்ட் அந்த கோகனட் ஆயில்ல பாத்தீங்கன்னா நட்மெக், மஞ்சஸ்தா, அதிமதுரம், வெட்டி வேறு, அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் ஃபிளார், நீம் லீவ்ஸ், ஆரஞ்சு பீல், இந்த மாதிரி நம்ம நலுங்கு மாவு தயாரிக்கிறோம் இல்லையா நேச்சர்ஸ் ஆயில்ல, அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போடுறோமோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஆயிலையும் போட்டு நம்ம ஃபுல்லா இன்ஃபியூஸ் பண்றோம். ஃபார் அட்லீஸ்ட் ஒரு சோப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு இன்ஃபியூஸ் பண்றோம். இதை எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் நல்லா சுண்ட காய்ச்சினதுக்கு அப்புறமா இந்த ஆயில் வச்சுதான் நம்மளுடைய நேச்சர்ஸ் ஜாயோட நலுங்கு மாவு சோப் ரெடி ஆகுது. அண்ட் அதுல யூஸ் பண்ற நலுங்கு மாவு பவுடர் இருக்கு இல்லையா, அதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் நேச்சர்ஸ் ஜாய். ஸோ நம்ம வேற எங்கிருந்து சோர்ஸ் பண்றது இல்ல, நம்ம எங்க கண்ணு முன்னாடி நாங்க செஞ்சு அதை நாங்க யூஸ் பண்றதுனால அந்த சோப்புக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்குது. அண்ட் இந்த சோப்ல பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு பவுடரா மிக்ஸ் பண்றோம், நலுங்கு மாவு வாட்டர்ல மிக்ஸ் பண்றோம், அண்ட் நலுங்கு மாவு ஆஸ் ஆயிலாவும் மிக்ஸ் பண்றோம். ஸோ ட்ரிபிள் பெனிஃபிட் ஃபார் யுவர் ஸ்கின். உடனே ஆர்டர் பண்ணுங்க ஃப்ரம் நேச்சர்ஸ் ஜாய்.